நீங்கள் வந்து பயங்கரமாக வரவங்க நினச்சி நான் சும்மா ஒரு கோட் எடுத்து நான் போட்டு உட்காந்தா நீ வெள்ளச்சட்டை போட்டு வந்து உட்காந்துன்னு எங்களை வந்து இப்போ இவங்க வந்து பிளான் பண்ணி டான்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இவர் ஏதோ தெரியாத மாதிரி வந்தாராம், இவர் ஏதோ அங்கே உட்காந்துருந்தாரா அப்படின்னு. மணி சார் வந்து என்னை அந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவருக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஹைட்டுங்க எனக்கே நம்மளுக்கு தெரியும். ஆர்மின்னவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம வந்து பிருந்தா மாஸ்டரும் சரி, பிருந்தா மாஸ்டர் மூலயமா தான் நான் அங்கேயே போனேன். அந்த சாங்காக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம அவங்க மூலயமா தான் ட்ராவல் ஆனோம். இது நான் அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷோ ஒய்ஃபோட போய் பார்க்கும்போது பயங்கர ஒரு சந்தோஷங்க எங்கள் மனசு உள்ள. சாதிச்சுட்டோம்டா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். நம்ம டான்ஸு ஆடுறோம் போகிறோம் வரலாம் இல்லாமல் மணி சார் பிராண்டில் ரகுவன் சாரோட மியூசிக்கில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபியில் நான் சென்ட்ராக நிற்கிறேன். சூஸிங்காக உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக கேட்டால் நான் லெஃப்ட் தான் சொல்லுவேன். அதுதான் டாலிங்க, பிளட்டு டாலிங்க. அதுதான்ற லைஃப். அதில் தான் டாலிங்க நம்ம எல்லாமே. நமக்கு இன்னைக்கு அதுதான் இவ்வளோ கொடுத்துருக்கிறது அதுதான் டாலிங்க. இன்னைக்கு உட்கார வச்சதும் அதுதான். அதனால் அதை விட மாட்டேன். ஆர்டிஸ்டே ஆனாலும் சொல்கிறேன். இப்போ இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ரீல் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக ரீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஹாப்பியாக ஆடணும், என் ஃபேமிலி ஆடணும், என் குழந்தை ஆடுது. இன்றைக்கி என்னோட சில பேரோட ஹஸ்பண்ட்ஸ் ஆடுறாங்க, ஒய்ஃபு, அப்பா, அம்மா, வயசானவங்களாம் ஆடுறாங்க. இன்றைக்கி அவங்களாம் எதையுமே மீன் பண்ணிலாம் ஆடல. நாங்கள் இங்கே போகணும், அவங்கக்கிட்ட போகணும், இவங்க ரகு மாஸ்டர் பார்த்தானா பார்க்கலாம், என்ன இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்க்ளூடிங் கமல் சார் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்டே இல்லை. நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லார்கிட்டையுமே ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இதுதான் பெஸ்ட்டுன்னா நாங்கள் அதுதான் பண்ணுவோம். இவர் இதை பண்ணுவார். இப்போ ரஜினி சார் மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் எல்லாமே பிருந்தா மாஸ்டர் லெஃப்ட்டில் தான் கம்போஸ் பண்ணுவாங்க. அவர் லெஃப்ட்டில் தான் பண்ணுவார். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜே கிறிஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவில் ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரகு மாஸ்டர். ஸோ அவரோட ஸ்டூடியோலேயே அவரை போய் பிடிக்க போகிறோம். ஸோ வாங்க போவோம். உள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் 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 ஹாய். வரும்போதே உங்களை பிடிச்சிடலாம் தான் மாஸ்டர். மாஸ்டர் இல்லை, உங்களை பார்த்து பேசி வெயில் அதனால சரி ஓகே கண்ணாடி கழட்டியாச்சு. இல்லை மாஸ்டர், நாங்களும் உங்களை ரொம்ப நாளாக வந்துட்டு ட்ரை பண்ணி பிடிக்க முடியல. இல்லை அதனால உங்கள் ஸ்டூடியோலேயே இன்னைக்கு பிடிச்சி உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச போகிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே கேமராவோடய வந்தாச்சு. தேங்க்யூ என்னோட ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு. பட் இது எதிர்பார்க்கல. ஓகே செட் பண்ணி வைப்பீங்கன்ட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதையும் பண்ணுவோம், நம்ம இதையும் பண்ணுவோம். ரெடியானா? ஓகே, உள்ள போயிடுவோமா? இன்டர்வியூவில் போயிடுவோம். ஓகே வாங்க கைஸ். மாஸ்டர், ஸோ ஃபைனலாக உங்களோட டான்ஸ் ஸ்டூடியோலேயே உங்களுக்கு பிடிச்சாச்சு. எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக? அதனால தான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். இது நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக, நைஸ் டு மீட் யூ. அண்ட் அதான் உங்களை பார்த்ததுமே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. ஓகே அண்ட் எஸ், ஸோ நம்ம நிறைய பேசுறதுக்கு முன்னாடி ரகு பதி லைக் ஹீஸ் அ டான்ஸர், கொரியோகிராஃபர், ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையும் தாண்டி ஆஸ் அ நான் என்னோட இன்ஸ்டா ஃபேவரட் கப்பிள், இப்போ நம்ம பக்கெட் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நிறைய இன்ஸ்டா கப்பிள்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களை நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்து நிறைய நல்லா இருக்காங்களேப்பா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அண்ட் ரீசெண்டாக அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம், ஸோ பரவாயில்ல. ரகு அப்படிங்கிற ஒரு டான்ஸ் மாஸ்டர் அங்கே ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம வந்தாச்சு. அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஆமாம், ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லதான். பட் நீங்கள் இந்த டாபிக் சொன்னதுலேயே 3 நாள் கண்டென்ட் இருக்கு. நிறைய அதான் டான்ஸ் கிளாஸில் என்ன இது பண்ணது. நீங்கள் வந்து பயங்கரமாக வரவங்க நினச்சி நான் சும்மா ஒரு கோட் எடுத்து நான் போட்டு உட்காந்தா நீ வெள்ளச்சட்டை போட்டு வந்து உட்காந்துன்னு எங்களை வந்து இப்போ இவங்க வந்து பிளான் பண்ணி டான்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இவர் ஏதோ தெரியாத மாதிரி வந்தாராம், இவர் ஏதோ அங்கே உட்காந்துருந்தாரா அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரெடியாக இருந்தார், நான் ஒரு மாதிரி ரெடியாக இருந்தேன். அப்புறம் பல கால்களுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருக்கோம்.
உங்களுக்கும் நல்லா தெரியும் ஒரு 4-5 நாள் அப்படியே தள்ளி 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 போய் நம்ம இது ஃபர்ஸ்ட் டைம் டார்லிங் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸில் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கறது. அப்போ அதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா. இதுவே தேங்க்யூ ஃபார் தட். பிகாஸ் எல்லாருமே அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. பிகாஸ் அங்கே லைட்டிங்கு சில இதெல்லாம் இருக்கும். எனக்கு நான் கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் டார்லிங். அதனால் தப்படுத்து இல்லை வர முடியலன்னு. அதான் அது ஒரு பிரச்சனையுமே இல்லை மாஸ்டர். என்னன்னா நமக்கு இன்டர்வியூஸ் நம்ம போகிறதுங்கிறத தாண்டி நம்ம கெஸ்ட்டை நம்ம எப்படி கெஸ்டர் பண்ணுறோங்கிறது தான். கரெக்ட். அதே மாதிரி எங்கள் சேனல் பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துல நாங்கள் அடாப்ட் ஆகிடுவோம். அதனால எனிவே தேங்க்யூ. இதுதான் டார்லிங் எங்களோட கிளாஸு. நாங்கள் இங்கே தான் ரொம்ப நாளில் எங்களுக்கு இது தானே சோறு போடுற சாமி. அதுதான் இங்கே இதுதான் நான் ஒரு பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் ஓன் ஸ்டூடியோ இன்னும் ஓப்பன் பண்ணல. பிகாஸ் இப்போ நம்ம பேசும்போது எல்லாம் நினச்சிப்பாங்க மாஸ்டர் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டாருன்னுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் ப்ராப்ளத்தினால ஓப்பன் பண்ண முடியல. பட் இது என்னோட கிளாஸ் தான். இது வந்து ரேப் டான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லி மயிலாப்பூரில் இருக்குது. இது என்னோட கிளாஸ் தான். என்னோட பார்ட்னர் கிருபான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். 2 பேர் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். என்கிட்ட இருக்க காண்டாக்டோ இல்லை என்கிட்ட யார் கேட்டாலும் எங்கள் பர்சனல் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுத்துரும். அதனால் சரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விசிபிளாக இருக்கும். நம்ம நாளைக்கு வேறு எதாவது கூட பண்ணிக்கலாம். நம்ம வாட் எவர் நீங்கள் மேபி எஃப்டி இவங்க வந்து நாளைக்கு ஒரு அவார்ட் ஷோ பண்ணலாமே. அந்த அவார்ட் ஷோவில் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராகவும் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாமே. அதனால் ஒரு சின்ன ஒரு இது தான் மற்றபடி இல்லை. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவ்வளோ தூரம் ஐயோ எங்களுக்காக நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் தான் தேங்க்ஸ். எங்கள் இடம் நாளைக்கு நாங்கள் அதுதான் சொல்கிறேன். லைக் எங்களுக்கு டைம் கொடுத்து ஓகே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் தான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொன்னோம். அண்ட் எஸ் ஸோ இன்ஸ்டாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கப்புளாக நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். அண்ட் அந்த கப்புள் லைஃப்பை பற்றி கொஞ்சம் என்னென்னா இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் நம்ம சேனல் ஒன்று ரகு தாப்பா சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே நாங்கள் எனக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்னா நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் சரி என்ன போஸ்ட்டு போட்டாலும் சரி அது ஒரு மாதிரி ஒரு ஹார்ட்ஃபுல்லாக எல்லார்கிட்டையும் போய் சேருது. எல்லாருமே வந்து இல்லை நீங்கள் சொன்னீங்களே இவங்க அழகாக இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க 2 பேர் க்யூட்டாக இருக்கே, இது நல்லா இப்படி தான் நான் கேள்விப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. நான் சில இதில் நம்மளும் பார்ப்போம்ல, நம்மளும் பார்ப்போம். பட் நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி தோணும். பட் நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை தோன்றோன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுக்கு வந்து மெயின் ரீசன் அது இவங்கள மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸா இல்லை வந்து என்னன்னு தெரியல டார்லிங். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ட்ரெஸ் அதில் போட்டிருந்த கண்ணாடி தானே. ஆமாம் டார்லிங். சில பேர் நல்லா இருக்குன்னாங்களா அதனால போட்டேன். ஓகே அந்த கண்ணாடி நல்லா இருக்குன்னாங்க. பட் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது செட் ஆகிடுச்சு. சரி சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. எங்கள் ஒய்ஃப் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். நீ அப்புறமா எனக்கு வந்து இது ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. என்னை தாளா அந்த பாட்டு இல்லைங்க, வேற ஏதோ ஒரு பாட்டுங்க. அது விஜய் சார் இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி போட்டிருப்பாரு. ஏதோ ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய படத்துல இந்த மாதிரி ரவுண்ட் கண்ணாடி இல்லை பழைய பாட்டுங்க. அது நீ தான் நிறைய பாட்டுலாம் கேட்டு விஜய் பாட்டு விஜய் சார் அது கண்ணாடி என்ன போட்டிருப்பாரு எந்த பாட்டுல? என்ன விலை இருக்கலாம். அதுலயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்பெக் அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்றோங்க, வேற ஒன்றும் இல்லை. எனிவே அது வந்து எங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து செட் ஆகும்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணி எல்லாமே இந்த டோட்டல் ஐடியாவே ஒரு டீம் தான் பண்ணாங்க. சுப்ரஜான்னு அவங்க பேர். அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. என்கிட்ட கேட்டே இருப்பாங்க. நான் இதோ இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம் ரொம்ப கொஞ்சம் ஒர்க்கில் இருந்ததுனா. ஏன்னா நான் பிஸியாக இருந்தால் அவங்க என் ஒய்ஃப் ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்க பிஸியாக இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கோம். சடனாக அது அன்எக்ஸ்பெக்டடாக என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே என்ன ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அது புது ட்ரெஸ். அது ஓகே அந்த காஸ்டியூம். ஆமாம் அது புதுசு. அளவு தெரியாது. அளவு சும்மா நம்ம இந்த சும்மா அனுப்பிச்சோம் மெசேஜ். அது கைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவர் சில ஐடியா கொடுத்தார். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பண்ணலாம், கொஞ்சம் பழைய பேட்டர்னாக போகலாம் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இளையராஜா பாட்டு பிடிக்காத ஆளே கிடையாது. யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால் அந்த பேட்டர்னில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சின்னதாக எடுத்தோம். பட் அது இப்படி ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. எதையுமே அந்த மோட்டிவில் பண்ணல. சரி நம்மளுக்காக ஒரு டீம் ஒரு எஃபர்ட்ஸ் பண்ணுறாங்க கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கொடுக்கணுன்றதுனால
2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அது கொஞ்சம் அழகாக வெளியே வந்திருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப அழகா இன்னும் இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் கொடுக்குறோம் டார்லிங். ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு. இல்லை கண்டிப்பாக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க கொடுத்துட்டே இருங்க. அண்ட் மாஸ்டர் ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டரா கொரியோகிராஃபரா நம்ம லைக் பிஹைண்ட் த கேம் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க லைக் கரெக்டாக இவ்வளோ இயர்ஸில். இப்போ ஹாட்ஸ்பாட் 2ல உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓ புதுசு 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 கண்ணா புதுசுங்கிற மாதிரி ஹாட்ஸ்பாட் 2ல ஃப்ரண்ட் ஆஃப் யாருமே கேட்கலங்க. குட் குட். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லைக் நீங்களுமே ஒரு இடத்துல ஷேர் பண்ணியிருந்தீங்க, எனக்கு இந்த இயர் 2026 வந்துட்டு ஒரு மாதிரி பெஸ்ட்டான இயர், ஏன்னா ஹாட்ஸ்பாட் 2ல வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டும் ஆகட்டும், அந்த படத்தில் நீங்கள் உங்களோட போர்ஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரெகக்னேஷன் கிடைக்கும்போது எப்படி மாஸ்டர்? இல்லை டார்லிங், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் போதே நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்மளுக்கு கிடைக்குதோ இல்லையோ உள்ளே என்ன எவ்வளோ போடுறாங்க என்ன ஏதனால் ஒரு படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப என்ன சொல்கிறேன், அது 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 ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் டார்லிங் அது. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம், ஒரு டெக்னீஷியனாக நிறைய பார்த்துட்டோம். அஸ் ஆக்டராக நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்க கேட்குறாங்க, மாஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பாசிபிள் பண்ணுறேன்னா வாங்க அப்படின்னு. எனக்கு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் காற்று வெளியிடை படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நடிச்சிருப்பேன் டான்ஸில். ஆமாம் ஆமாம், மேரி மீ சாங்லேயே பண்ணியிருப்போம். அந்த சாங்கில் இருக்கவங்க எல்லாருமே வெளியிலேருந்து வந்த டான்ஸஸாக அது வந்து கன்வே பண்ண மாட்டாங்க. இவரோட டீம் அது, இவரோட மிலிட்ரியோட ஆர்மியோட டீம் அது. அந்த டீமில் நானும் ஒருத்தன். மணி சார் வந்து என்னை அந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் அவருக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஹைட்டுங்க, எனக்கே நம்மளுக்கு தெரியும் ஆர்மின்னவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம வந்து பிருந்தா மாஸ்டரும் சரி, பிருந்தா மாஸ்டர் மூலயமா தான் நான் அங்கேயே போனேன். அந்த சாங்காக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே நம்ம அவங்க மூலியமாக தான் ட்ராவல் ஆனோம். மாஸ்டர் நாங்கள் கொஞ்சம் உரிமையாக நம்ம பையன் மாதிரி இருக்கிறதுனால, இல்லை சார் ரகு பரவாயில்ல சார், நம்ம வேறு யாருன்னா மாஸ்டர் நல்லா இருக்கா மாஸ்டர், நோ ப்ராப்ளம், ஹைட்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆர்மியில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த கிச்சனில் அதே மாதிரி இந்த லானில் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஹைட்டாக அந்த அளவுக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு டார்லிங். மணி சார் படத்தில் சத்தியம் ஸ்க்ரீனில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம மட்டும் தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு. யாருக்கு இருக்காது? கண்டிப்பாக. இது நான் அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷோ ஒய்ஃபோட போய் பார்க்கும்போது பயங்கர ஒரு சந்தோஷங்க மனசு உள்ள. சாதிச்சிட்டோம்டா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், நம்ம டான்ஸு ஆடுறோம் போகிறோம் வரலாம் இல்லாமல் மணி சார் பிராண்டில் ரகுமான் சாரோட மியூசிக்கில் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபியில் நான் சென்டராக நிற்கிறேன் சத்தியம் ஸ்க்ரீனில். சிவானந்த் சொல்லுவார், ஒரு நாள் நம்ம பேனர் வாங்கி ஒரு நாள் வரும்னான்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்தது சத்தியம் ஸ்க்ரீன்லலாம். அது என்னங்க ட்ரீம், இப்போவும் நிறைய பேரோட ட்ரீம். அது ட்ரீமில் அது எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. அது பண்ணேன். அதுக்கப்புறம் பிருந்தா மாஸ்டரோட படம் எனக்கு கொடுத்தாங்க, அது ஹே சினாமிக்கான்னு ஒரு படம். அதில் ஒரு சின்ன சீன் கொடுத்தாங்க, அந்த சீன் நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி லைவாக இருக்கும். என்னென்னா எனக்கு அது அந்த சீனை வந்து ஏன் என்கிட்ட யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது மாஸ்டர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன், இன்னமும் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என் பொண்டாட்டி அடிக்கணும், அதுதான் சீனே. அது வந்து வேற ஒன்றும் இல்லை, இதுதான் உனக்கு கிடைக்கிற சான்ஸு, முடிஞ்சா யூஸ் பண்ணிக்க. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. மாஸ்டர் இந்த மாதிரி சீன் இன்னொரு நாள் இல்லைடா இதான்டா. ஏன்னா இவங்க அதித்தி ராவ் அவங்க இருக்காங்களா, ஆதித்ய ராவ் இருக்காங்களா, அவங்க கூட வந்து இவங்க பிஏவாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கூட தான், ஆமாம் அவங்க கூட தான் நினைக்கிறேன். இல்லை சாரி காஜல் மேம் கூட, சாரி காஜல் மேமோட பிஏ. அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம சண்டை போடணும் அப்படின்னும் போது இவங்க தான் வராங்க வெளியே. என்னோட ரியல் பெஸ்ட்டாக வெளியே வருது, வாடி நம்ம அதை பண்ண முடியாது வீட்டில் முடியாது, யாராலுமே முடியாது. அப்படிங்கும்போது மாஸ்டர் டேய் நல்லா பண்ணியிருக்கடா, சிங்கிள் ஷாட்டில் ஓகே ஆயிருக்கு அப்படின்னாங்க. மாஸ்டர் உங்கள் வாயிலிருந்து இந்த பேரா, பரவாயில்லையே, அப்போ இனிமேல் எல்லா படத்துலையும் எல்லா இடத்துலையும் பொண்டாட்டி அடிக்கிற சீன் மட்டும் ஒன்று கொடுங்க. ஆக்சுவலாக மாஸ்டர் இது வந்துட்டு உலக ஆண்மகன்களுக்கு, உலக கணவர்களுக்கு இருக்க ஒரு ஆதங்கம், ஓகேங்களா? அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுது. கிடைச்சிருக்கு. எனவே
இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏன்டா டே உன்னை இன்டர்வியூ காமிச்சா சரி அப்படி இல்லைடா நீங்கள் அது ஒரு ஃபன்னு தான். ஏன்னா ஷீஸ் ஆல்சோ ஆர்டிஸ்ட்ல, அதனால எங்க கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகிட்டோம். 2 பேரும் ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டோம். அதனால எனக்கு நானும் உரிமை எடுத்து அந்த சீனை பண்ணேன். அது ரொம்ப அது கோவத்துலையா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த சீன் ரொம்ப நல்லா வெளியே வந்ததுன்னு சொன்னாங்க மாஸ்டர். ஆஸ் அ டைரக்டராக அவங்க என்ன எவ்வளோ தான் பார்த்துருந்தாலும், நம்ம அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி பார்த்துருந்தாலும், ஒரு 10 இயர்ஸாக பார்த்தோம். அவங்க ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சீன் அது நல்லா வந்தது. அதுக்கப்புறம் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்னு ஒரு படம் அதுலேயும் நடிச்சிருக்கேன், அதுலேயும் பண்ணியிருக்கேன். அது வந்து விஜய் சார், ஏஎல் விஜய் சார் கொடுத்தாரு எனக்கு அந்த சான்ஸு. அது இல்லாமல் அதில் சில பாட்டு அதில் எல்லா பாட்டும் நான் தான் பண்ணேன். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நான் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் கிடச்சி. ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவர் ப்ரொடியூசர் தினேஷ் அவர் பேர். அவர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அவருக்கு டச்சில் இருக்கும்போது நீ மாஸ்டர் ஆயிட்டியாடா, அப்போ ஓகே இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் 1 அவங்க ப்ரொடியூசர், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று இருந்தது. அது ஒரு தியேட்டரில் ஒரு மூமெண்ட்டு. இந்த பக்கம் ஒரு டீமோட ஃபேன்ஸ், இந்த பக்கம் ஒரு டீமோட ஃபேன்ஸ், 2 பேரும் கம்பைன் ஆகி உள்ளே ஜாயின் பண்ணி இங்கே ஒரு ஃபைட்டு, இங்கே ஒரு சண்டை, அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகுறது அப்படின்னு ஒரு கண்டென்ட் அது உள்ளே இருக்குது தியேட்டரில். பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட் அது சில விஷயங்கள் எடுத்துட்டாங்க. வெறும் வரது போகிறது மட்டும் தான். இதை பெருசாக கம்போஸ் பண்ணி ஒரு ஹோல் டே எடுத்தேன் நான், ஷூட் பண்ணேன். அதுக்கு தான் போனது. அப்போது அந்த டைமில் வந்து டேரக்டருக்கு என்ன பிடிச்சதுன்னு தெரில, நம்மளை கூப்பிட்டு மறுநாள் கேட்டார், நல்லா பண்ணுறானே அப்படின்னு. தெரில என்ன நினச்சான்னு தெரில. மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணுறீங்களா மாதிரி ஒன்று? ஐயோ பண்ணுறேங்க, கண்டிப்பாக பண்ணுறேங்க அப்படின்னா. அப்புறமா அவங்க அந்த பாட்டில் நீங்கள் அந்த தேட்டர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருப்பேன், அதுலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்டோரியில் த்ரூ அவுட்டாக கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடச்சிது வந்து ப்ரொடியூசர் தினேஷ் மூலயமா எனக்கு கிடச்சிது. அண்ட் தென் என்னை நம்பி இவர் பண்ணுவாருன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த விக்னேஷ் கார்த்திக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அதேமாதிரி அந்த டீம், அவங்க கூட இருக்க டீம் சூப்பர். ஐயோ ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஷூட்டிங்கே எல்லாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, மாஸ்டர் எங்கே இருக்கீங்க, வாங்க ஷூட்டிங் வாங்க மாஸ்டர், உங்களை யார் நீங்கள் வாங்க. ப்ரொடியூசர், அதோட ப்ரொடியூசர் ஹாட்ஸ்பாட்டோட ப்ரொடியூசர் வந்து பாலா சார்னு சொல்லி இருக்கார். கேஜே ப்ரொடக்ஷனோ ஏதோ, சாரி நான் பேர் மட்டும் மறந்துட்டேன். அவர் பேர் பாலா சார், பாலா. அவரும் வந்து ஒரு 2 நாள் தான் ஏதோ வந்தார் ஷூட்டிங்க்கு. நம்ம பண்ணுற அந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்து டெய்லி வர ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்ம கூட ஒரு மாதிரி டீமாக கனெக்ட் ஆனாங்க எல்லாருமே. என் கூட ஒரு டான்ஸ் மாஸ்டராகவோ ஒரு ஆர்டிஸ்டாகவோ இவர்கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுக்கணும், இவர் சொல்லுவார், நீங்கள் அங்கே வாங்க அந்த நடிகை. அப்படிலாம் இல்லவே இல்லை இந்த படத்தில். நாங்கள் பண்ணல. ஒரு ஃப்ளோ நானே கேட்குறேன், நான் அங்கே நினைக்குவா ஃபஸ்ட்டு உங்கள் டைலாக்கே இல்லை, பரவாயில்லைங்க சும்மா நினைக்கிறேங்க, அவனுங்களை ஏதாவது நோண்டிக்கிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனில் தான் எனக்கு அது கிடச்சிது. பட் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 2026ஓட ஃபஸ்ட்டு ரிலீஸாக அந்த ஜான்வரியில் அதான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு நல்ல நேம் கிடச்சிது. ஒரு ஆர்டிஸ்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, அது அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ என்னை கூப்பிட்டு, ஏண்டா உன்னை ஒரு சீன் உன்னை நடிக்க சொல்லி உன்னை இந்த படத்தில் கூப்பிட்டா முன்னாடி உட்காந்துருக்க நேஷனல் அவார்டு வின்னரையே நீ தோக்கடிக்கிற. யாருன்னா பாஸ்கர் சார். அவரே அந்த அளவுக்கு நடிக்கிற அவரே அந்த அளவுக்கு நடிக்கிறாரு. நீ அவரை பீட் பண்ணி ஒரு நடிப்பு நடிக்கிறீடா, ஓவர்டேக் பண்ணி இந்த சைடில் உன்னை மட்டும் தான் நான் பார்த்துமே இருக்கேன், பரவாயில்ல இதுவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னாரு. சார் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில சார். இல்லைடா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து விக்னேஷ் பேசணும் அப்படின்னா, சார் நானும் உங்களையும் அவரையும் மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் கிடச்சா கூட பிரிப்பேன் சார் நான் இதுக்கப்புறம். ஏன்னா எனக்கு ஆசை, நாளைக்கு நடிக்கணும்னு ஆசை, நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு போகணும்ல, எனக்கு அது ரொம்ப ஆசை. அப்புறமா அவர் என்கிட்ட கேட்ட, இல்லைடா நல்லா இருந்ததுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரா. நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார், இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் நான் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இப்படியா? இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லையா அவங்க? ஆமாம் சார் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தூக்கம் சொல்லுவீங்களா? ஏன்
சார் உங்கள் படத்தில் தான் சார் நடிக்கிறேன். ஒரு ஷாக்கு. இல்லையே இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் டேரக்டர்கிட்ட பேசுகிறேன். சார் 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 சும்மா சொன்னேன் சார், நீங்கள் வேற ஏன் சார்? நான் சொல்லலை, நான் நடிக்கல, சும்மா சொன்னேன் சார். இல்லை சார் சும்மா சொன்னேன் சார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட கனெக்ட் ஆகுற அளவுக்கு என்ன அதை கூட்டு போயிட்டுருக்கு. என் ஒய்ஃபும் என்னை நம்பினா, இவனும் ஒரு ஆர்டிஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் டான்ஸ் மாஸ்டராக தானே பழக்கம். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அக்செப்ட் பண்ண வச்சது வந்து நம்ம விக்னேஷ் கார்த்திக் தான். அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் எங்களெல்லாம் அழகாக காட்டின டிஓபி அவர், அதாவது எங்களை கூப்பிட்டு போன தினேஷ், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரக்ஷனாக இருக்கட்டும், ஆதித்யா பாஸ்கராக இருக்கட்டும், உள்ளே ஒர்க் பண்ண விக்கி சிவாவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு பாலான்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு 3-4 பேர் எல்லாருமே அந்த டீம். நம்ம வந்தாலே அந்த இடம் ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக ஆகிடுங்க, ஜாலியாக ஆகிடுவாங்க எல்லாருமே, ஒரு மாதிரி போர் அடிக்காது, எல்லாருமே ஹாப்பனிங்காக போச்சு. அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் படம் தானே. அது என்னென்னா, ஐயோ உடனே போயிடுச்சு, உடனே முடிஞ்சிருச்சு, அது இன்னும் அது கொஞ்சம் அப்படி போயிருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அடுத்த படத்தில் கேட்டிருக்கேன், விக்னேஷ் ப்ரோ நீங்கள் பாட்டாக எனக்கு கொடுத்துருவீங்கன்னு தெரியும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே ஏய் நான் தான்டா கூப்பிடுவா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா கூட நான் பண்ணிட்டு அப்படி வெளியே போயிடுறேன். அப்போ நானும் விக்னேஷ் ப்ரோ இப்போதான் காஸ்டிங் ஒன்று போட்டிருக்கீங்க போல, மறந்துடாதீங்க, இன்டர்வியூன்ற பேரில் வாய்ப்பு கேட்டுருக்கானுங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுறாரு நீங்கள், அவர் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு தான் இருக்கோம், பார்ப்போம். சரி, இப்போ வந்துட்டு ரகு அவர்கள் வந்துட்டு கொரியோகிராஃபர் ரகுவா இல்லை வந்துட்டு ஆக்டர் ரகுவா அப்படின்னு கேட்டா எந்த பக்கம் போகலாம்? இப்போ 2026 ரைட்டா லெஃப்டா அது அப்படி சொல்லுங்க. இப்போ எப்படின்னு சொல்கிறேன், இப்போ அந்த இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டு மேலே ஒரு பேர் போட்டு இப்படி போவாங்கல்ல, லெஃப்ட் போவீங்களா ரைட்டு போவீங்க, அந்த மாதிரி மிடில் நிற்கிறீங்க. ஸோ ரைட் சைட் போனால் ஆக்டிங், லெஃப்ட் சைட் போனால் டான்ஸ். ஸோ எந்த பக்கம் நம்ம போகலாம்? லெஃப்ட்லேயே. ஏன் நம்மளுக்கு என்ன பரவாயில்ல, சரி அப்படி இல்லைங்க. இதில் இந்த 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 பாத்தை சூஸ் பண்ணதே நான் இல்லை, மேலே அவர் தான் நம்மளை கொடுத்தது. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல உங்கள் கூட உட்காந்து ஒரு 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 உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம பேசுகிறோன்றதுக்கு ரீசன் கூட அவர் தான். நம்ம அவளை கூட்டு வந்து நிற்க வச்சுருக்காரு. அதனால் அது த வே ஆஃப் சூஸிங் நம்ம பண்ணலை, நம்மளோட வேலை தான் நம்மளை அதை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. நான் ட்ரூவாக என்னோடய வேலையில் நான் இருந்ததுனால இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டராக உட்காந்துருக்கேன். மேபி நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு தெரியாது, யாராவது இதை பார்க்குறவங்க கூட நாளைக்கு இந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கா, நீ எதாவது யூஸ் பண்ணலான்னு சொல்லி யூஸ் பண்ணி நாளைக்கு அங்கே கூட நான் பெரிய ஆளாகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதனால் நான் சூஸிங்காக உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக கேட்டால் நான் லெஃப்ட் தான் சொல்லுவேன். டான்ஸ் அதுதான் டாலிங்க, பிளட்டு டாலிங்க, அதுதான்டா லைஃப். அதில் தான் டாலிங்க நம்ம எல்லாமே. இன்னைக்கு இது அதுதான் இவ்வளோ கொடுத்துருக்கிறது அதுதான் டாலிங்க. இன்னைக்கு உட்கார வச்சதும் அதுதான். அதனால் அதை விட மாட்டேன். ஆர்டிஸ்டே ஆனாலும் சொல்கிறேன், ஆர்டிஸ்டே ஆனாலும் படங்கள் பண்ணாலும் பெரிய ஆள் ஆனாலும் டான்ஸ் அதில் சில ட்ரீம் இருக்குது டாலிங்க, அதில் ஒரு சில கோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் அச்சீவ் பண்ணாமல் நம்ம போகவே மாட்டோம் டாலிங்க. நீங்கள் அது 100% நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் அன்றைக்கி நான் அந்த கோலை ரீச் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இந்த இன்டர்வியூவில் யூஸ் ஆகும் மாஸ்டர். என்னைக்கா இருந்தாலும் அப்படி நீங்கள் ஒரு கோல் ரீச் பண்ணும்போது நானும் உங்கள் பக்கத்தில் இருப்பேன். தேங்க்யூ. சொல்ல முடியாது, நீங்களே கூட நீங்கள் விஜயவாக இருக்கலாம், ஐ மீன் ஆங்கராக இருக்கலாம். இல்லை சொல்ல முடியாது, என் படத்தில் நீங்கள் கூட எனக்கு சொல்லி தரலாம் டான்ஸுக்கு. ஒரே போங்க, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எடிட்டர். ஏன் எடிட்டர் பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதில் இவன் பேசுகிறான், இவன் தூக்கி செலிபிரிட்டி மட்டும் வைங்க, கெஸ்ட்டை மட்டும் வைங்க அப்படின்னு கட் பண்ணாலும் பண்ணுவானுங்க. அவ்வளோ நல்ல பசங்க. ஓகே மாஸ்டர், ஸோ இவ்வளோ வருஷங்கள் நம்ம நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கட்டும், இது எல்லாமே தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஃபஷன் நம்மளை தேடி எடுக்கும் போது நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும்ல. ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அவார்ட், ஃபஸ்ட்டு நமக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன், ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட், அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தது அப்படின்னு பார்த்தா மானாட மயிலாடன்னு ஒரு ஷோ பண்ணண்டாலி, அதுதான் என்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்தது. அதுதான் பிகாஸ் ஆஃப் ஒன்லி த லயன் லேடின்னு சொல்லுவோம்ல, கலா மாஸ்டர், அவங்க தான் எங்களை கூப்பிட்டு வந்து வெளியே காமிச்சாங்க. அப்போல்லாம் வந்து இல்லை டாலிங், ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மானாட மயிலாட ஸ்டேஜில், சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே. அதை பிரேக் பண்ணி எங்களை கூப்பிட்டு வந்தாங்க மாஸ்டர். அது பெரிய விஷயம். அப்போ வந்து உங்களுக்கு
ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்ற ஷோ வந்து நிறைய சேனல்லே இல்லை. அப்போ வெறும் மானாட மயிலாடக்காகவே உட்காந்து பார்த்தவங்களாம் இருக்காங்க நிறைய. பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பார்த்துருக்கேன். மாதிரி சின்ன புள்ளன்னு சொல்லி எங்களை வந்து இப்போ புரியல எனக்கு. இல்ல சார். ஆக்சுவலா நான் ஸ்கூல் படிக்கும்போது மாநாடு மேலோட நான் அதில் ஆடணும்டா இல்லைங்க. அது வந்து எனக்கு கலா மாஸ் தான். ம். பட் அந்த வே எனக்கு கிடைச்சது வந்து சாண்டி மாஸ்டர் மூலயமா தான் எனக்கு கிடைச்சது. அவங்க கூட நான் ஒரு ஷோ பண்ணேன். பரவாயில்ல, இவன் சாண்டி மாஸ் ஈக்குவலாக ஆடுறான், ம். நல்லா பண்ணுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சாண்டி மாஸ்டரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே மானாட மேலே வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர். அது மூலயமா தான் மக்கள் வந்து வெளியில் வந்து என்னை நான் ரீச் ஆனதுக்கும் அதுதான் காரணம். மக்கள் ரெகக்னைஸ் பண்ணதுக்கும் அதுதான் காரணம். ஓகே. மானாட மயிலாட தான் ஃபஸ்ட்டு. மானாட மயிலாட மீன் அதுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம்னு ஒரு ஷோ பண்ணாங்க. ம், ம், ம். அதில் தான் நான் கண்டஸ்டண்ட்டாக ஆடினேன். ஒரு சின்னதாக ஒரு கண்டஸ்டண்ட்டாக பண்ணோம். பட் அதில் வந்து பெருசாக பூமானனா ஒரு ஃபினாலே வரைக்கும் போகணுமான்னு கேட்டால் இல்லை. அதில் அந்த ஷோவில் இருந்து எனக்கு இன்னொரு ஷோ கிடச்சிது. அதுதான் சாண்டி மாஸ்டர் மூலயமா எனக்கு கிடச்சிது. அங்கேருந்து தான் மானாட மயிலாட வந்தது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ ப்ராக்ரஸ்ல. கண்டிப்பா. ஆமாம், இந்த இடம் இல்லைடா நீங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோ வேல்யூவான ஒரு ஸ்டேஜ் தான். இந்த மானாட மயிலாட இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம் டாலிங். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டேஜை இப்போ பேசுகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதையே இப்போ ரீடெலிகாஸ்ட்டாக சாட்டர்டே சண்டே போட்டால் கூட பார்க்குறவங்க இருப்பாங்க ஊரில். எல்லா ஊர்லேயும் சரி எல்லாருமே. என் அம்மாலாம் வந்துட்டு மாநாடு மேலோட ஃபேன். பாருங்க உட்காந்து அதுவும் கலா மாஸ்டரோட அந்த டைலாக் இருக்குல்ல, அந்த ரைட்ல இருந்து லெஃப்ட், அது இப்போ வரைக்கும் அந்த அந்த ஒரு விஷயங்களாகட்டும் அந்த பக்காவா இருந்ததுப்பா. அந்த ஷேக் பண்ண இதுதான் நாளைக்கு எங்களுக்குலாம் என்கரேஜ். ஓ சில பேர் வந்து அவங்களோட வேர்ட்ஸை வந்து போட்டுலாம் ஏதோ இதெல்லாம் பண்ணுறாங்களே, ஆனால் அதுதான் எங்களுக்கு என்கரேஜ். அவங்க வாயிலேருந்து எங்களுக்கு கேட்கும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லடா, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்டா, ஓகே பரவாயில்ல மாஸ்டர் நம்ம அப்படி சொல்கிறாங்க நம்மள. ஆனால் அவங்க வாயில் வாங்குறதுலாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க பார்க்காத ஆர்டிஸ்ட்டே இல்லை. அது நீங்கள் மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். அவங்க டான்ஸ் கிளாஸ் தாங்க நிறைய பேர் போனாங்களே. கலா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் தான் அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் எல்லாருமே வெளியே வந்தாங்களே ஆர்டிஸ்ட்லாம். அதனால் அவங்க வாயிலேருந்து நாங்கள் அதை வாங்குகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக எடுத்துப்போம். அப்போது அந்த மாதிரி எடுத்து வந்ததுனால தான் நாங்கள் டாலிங் இப்படிலாம் உட்காந்துருக்கோம். நம்ம அங்கேயே இல்லை என்ன அப்படின்னு இதுதான் நம்மளுக்கு இது கிடச்சிருக்காது இந்த இடம். ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் மானாட மயிலாட மூலயமா தான் நாளைக்கு வெளியே கிடச்சிது எனக்கு. ஓகே. ஸோ மானாட மயிலாட தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம் டாலிங். சொல்லலாம் 100% சொல்லலாம் டாலிங். 100% சொல்லலாம். நான் அதுவும் ஒரு இதுதான். பட் சினிமாவில் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. நிறைய போய் ரீச் ஆன எல்லார்கிட்டையுமே. மேபி அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் இப்போ உங்கள் கூட பேசுகிறதுக்கு. ஏன்னா மானாட மயிலாடுக்கு அப்புறமா சில சேனல்ஸில் அந்த மாதிரி ஷோஸ் ஒன்றும் பெருசாக எதுவும் வரல. இருந்தது இப்போது லைக் பிரபு மாஸ்டர் ஷோன்னு வந்து அது வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி. நீங்கள் டைட்டில் அடித்தா பிரபு மாஸ்டரோட இது வந்து பிரபு மாஸ்டர் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி ஷோஸ் தான் நிறையா வந்தது. எனக்கும் அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இதுவும் அப்போ கிடைக்கல. ஏன்னா நான் சினிமாவோட வேல இருந்தேன், அந்த ஜோனில் இருந்தேன். அங்கே தான் போகணும், அதுதான் டார்கெட்டாக இருந்ததுனால அந்த மானாட மயிலாட முடித்த சேனலில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறமா அப்படி ஜம்ப் பண்ணி இன்ட்டு சினிமா ஓகே வந்ததுக்கப்புறமா சினிமாவும் என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் இங்கே உட்கார வச்சுருக்கேன் மாஸ்டர். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி படத்தில் இருக்க சாங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்லாம் ஆடியோ லான்ச் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன பரிமாற்றமாக போயிட்டு இப்போ இந்த ஹூக் ஸ்டெப்புன்னு இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாட்டில் என்ன ஹூக் ஸ்டெப். ஸோ இந்த ஹூக் ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. இந்த ஹூக் ஸ்டெப் கல்ச்சரே ரொம்ப பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் மாஸ்டராக போய் நிற்கும் போது இப்போ இந்த பாட்டு கொரியோகிராஃப் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு 30 செகண்ட் ரீலுக்கு இது ஒரு ஹூக் ஸ்டெப்பாக இதை ரெடி பண்ணிடலாம்ப்பா. அந்த மைண்ட் செட் இப்போ வர எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சா இல்லை அது ஆக்சுவலாக தேவைப்படுதா? இப்போது சாங் இப்போ எடுக்கிற சாங்கே வந்து பல வருஷமாக நம்ம அந்த பாட்டெல்லாம் கேட்டவங்க தான். கண்டிப்பாக. அப்போல்லாம் ஒரு பாட்டு போட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு பார்ட்டின்னா மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம ஆடுவோம். டான்ஸில் ரொம்ப 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 யாராவது நம்ம குழந்தைங்க எங்கேயாவது வெளியில் பாட்டு போட்டு ஆடினா கூட எல்லாம் பார்க்குறாங்க, நில்லு ஏன் ஆடுற அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில் அப்படிலாம் ரொம்ப செலக்டடாக இருந்தோம் ஒரு பீரியடில். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் பூம் ஆனதுனால எல்லாருமே வந்து ஒரு 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 ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கேட்குறாங்க. எல்லாருக்குமே மைண்டில் ஒன்று இருக்குது. இதை வந்து அவங்க அதுலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய மெடிசனாக இருக்கிறது பார்த்தா டான்ஸ். இப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லாக அவங்களால ஆட முடியுமான்னு கேட்டால் சில பேரால் முடியாது. ஃபுல் சாங் ஆடணுன்னா முடியாது.
அப்போ அவங்க அதை எதை சூஸ் பண்ணுறாங்கன்னா இதில் மெயினான லைன் எது இருக்குன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணி சும்மா ஆட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் மம்முட்டியா பாட்டு நான் பண்ணேன். தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா. அது ஹுக் லைனாலாம் நான் பண்ணல. எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க, சீனு சொன்னாங்க, அந்த சீனில் நான் போய் பண்ணேன். அது ஒரு மாதிரி வைபாக கனெக்ட் ஆச்சா. ஆனால் அந்த பையன் பண்ண மூமெண்ட்டையே திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் நான் பார்த்தேன். திருச்சியிலேருந்துலாம் ஒரு டீம் பண்ணி போட்டாங்க. அப்படியே அந்த டேபிள் அந்த ஃபேமிலி உட்காந்துருக்கு, இவன் வந்து முன்னாடி ஆடுறான், கேமரா அந்த பக்கம் இந்த பக்கம்னு போய் இவ்வளோ விஷயங்கள் ஒரு 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 ரீலுக்கு பண்ணுறாங்க பாருங்க. இவ்வளோ பேரோட எஃபர்ட்ஸ் அது உள்ளே இருக்குல்ல. அதனால் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எல்லாருக்குமே ஒரு மைண்ட் ரிலீஃப் தேவைப்படுதுனால இந்த 30 செகண்ட்ஸுக்கு நம்ம ஜாலியாக ஆடலாம், இதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி இப்போ அதுக்கு வராங்க டார்லிங். அவ்வளோதான். மற்றபடி இது அப்போலேருந்து இருந்தது, பாட்டுன்றது அப்போலேருந்து இருந்தது. இந்த ரீல்ஸ் பண்ணுறதுன்றது இப்போ தான் லைட்டாக பூம் ஆகிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஹெவியாகவே பூம் ஆகிருக்கு. ஆமாம் டார்லிங். ஏன்னா ஆஸ் அ டைரக்டராகவும் ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராகவும் நாங்கள் பண்ண ஒர்க் வந்து உடனே போய் பப்ளிக்கிட்ட ரீச் ஆகுது. இப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி போய் ரீச் ஆகும்போது. இப்போ நம்ம ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்கோம், அந்த படத்துலேயே சில உக்லைன்லாம் இருக்குது. அது வரும்போதே நீங்கள் சொன்னீங்களா இன்றைக்கி அந்த படம் தானே அது, ஓகே ரகு மாஸ்டர் நம்ம அதை போட்டு அனுப்புவோம், அதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. இப்போ நாளைக்கு தெரியாதுங்க நாளைக்கு நீங்கள் இப்போ நான் படங்கள் லைனாக சொல்ல ஆரம்பிச்சு நீங்களே கூட மாஸ்டர் நான் ஒரு ரீல் பண்ணியிருக்கேன், கொலாப் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் மாஸ்டர் எப்படி இருக்குன்னு அக்செப்ட் பண்ணு. படம் நல்லா பண்ணியிருக்காரு டார்லிங். நான் என்னோட இது அப்போது உங்களோட க்ரோத் வந்து இந்த ரீல்ஸ் மூலயமா என்ன ஆகுதுன்னா, அது என்கிட்ட வருது, என்கிட்டேருந்து என்னோட பேஜுக்கு வருது, என் பேஜ்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு போகுது, ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து ஒரு மியூசிக் பிளாட்ஃபார்ம் போகுது. யாருன்னா அது வாட் எவர் கம்பெனி, மியூசிக் கம்பெனியாக இருக்கலாம், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த மியூசிக் கம்பெனிஸ்லாம் இப்போ லைனாக இருக்குல்ல, அவங்க எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு 30 செகண்ட்ஸ் ரீலுன்னு பண்ணுறது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் கொடுக்குது. இப்போது வெறும் ரீல்ஸாக இல்லை, அது ஒரு டான்ஸாக இல்லை, அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாக போய் சேருது. ஒரு ஜஸ்ட் லைக் தட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இந்த மாதிரி அந்த 30 செகண்ட்ஸுக்காக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்கல்ல, ஒரு மாதிரி பூம் ஆகி ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு ரீல் பண்ணுறவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக ரீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஹாப்பியாக ஆடணும், என் ஃபேமிலி ஆடணும், என் குழந்தை ஆடுது, இன்றைக்கி என்னோட சில பேரோட ஹஸ்பண்ட்ஸ் ஆடுறாங்க, ஒய்ஃபு, அப்பா, அம்மா, வயசானவங்களாம் ஆடுறாங்க. இன்றைக்கி அவங்களாம் எதையுமே மீன் பண்ணிலாம் ஆடல, நாங்கள் இங்கே போகணும், அவங்கக்கிட்ட போகணும், இவங்க ரகு மாஸ்டர் பார்த்தானா பார்க்கலாம், என்ன இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்கள் ரஜினி சார் ஆடின மனசுல ஐயோ தன்னே ஆடாத ஆளே இல்லை. அப்புறம் வார்த்தை கம்மிங் ஷோல்டர் ஆட்ட வச்சு உலகத்தையே பார்க்க வச்ச டான்ஸ் மாஸ்டர் எங்க இடத்துல தானே இருக்காரு, அவர் தான் தினேஷ் மாஸ்டர். புரியுதுங்களா? உலகத்தையே பார்க்க வச்சது எங்க ஆள் தான் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லி சின்ன மூமெண்ட் ஆலிங்க. இதெல்லாம் மைண்ட்லயே நம்ம யோசிக்கமா. உண்மையிலேயே எனக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா விஜய் சார், ஐயோ விஜய் சார் தூங்கும்போது விஜய் சார், ஐயோ விஜய் சார் தூக்கம் எப்படி நாளைக்கு வரும், அவருக்கு மூமெண்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு சாங் பண்ணணும், எங்க ட்ரீம்ங்க அவர்கிட்ட அவர் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 300 டான்ஸஸ் ஷூட் வந்து டெல்லி லோகேஷ் கனகராஜ் சார் படம், இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு கிடச்சா சத்தியமான தூங்க மாட்டேன். ஆனால் என் தலைவன் அங்கே வந்து லைட்டா இல்லைங்க, அதெல்லாம் பெரிய ஒரு கிரேட் மாஸ்டர் நீங்கள் சரி சொல்கிறேன்டாலிங்க. ஏன்னா அந்த கொரியோகிராஃபருக்கு தெரியுது பாருங்க, விஜய் சார் என்ன ஆடினாலுமே மக்கள் ஆடுவாங்க. நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ரெடி தான், அது ஸ்டெப் கஷ்டம் தான், ஆனால் எல்லோரும் பண்ணாங்க. இது எல்லாருக்கும் இப்போ ரீச் ஆகணும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து. இப்படியும் போய் ரீச் ஆகுது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுறோம், ஈஸியாக போய் அந்த பாட்டை உங்களை எல்லாருமே நாங்கள் பார்க்க வச்சிடறோம் நாங்கள் பண்ண கொரியோகிராஃபியை. அதனால் எங்களுக்கு இந்த 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணா. இப்போது இந்த பீரியடில் இப்போ இன்கேஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, எங்களோட வேலை போயிட்டே தான் இருக்கும், இந்த பாட்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும். ரீல்ஸ் மட்டும்தான் கம்மியாகுமே தவிர்த்து பாட்டு போயிட்டே தான் இருக்கும், வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த ரீல்ஸை பேஸ் பண்ணி தான் பாட்டு எடுக்கிறாங்களா? இல்லை இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ரீல் வேணும்னு ஒன்று எடுத்து வந்து வைக்கிறாங்களா? இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லார்ட்டையுமே இது வந்து சேரணும். ஃபஸ்ட்டு அந்த சேர்றதுக்கு
ஏதாவது ஒரு 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 லைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைனாக இருக்கணுன்றதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் மாஸ்டர். இந்த பதில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய நிறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அண்ட் இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி, ஒரு செக்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அந்த செக்மெண்ட் போமா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, as a டான்ஸ் மாஸ்டர் கொஸ்டின் அது கொஸ்டினா இல்லையோ? கொஸ்டின் இல்லை, இது அது ஒரு கொஸ்டின், இது ஃபைனல் கொஸ்டின். கொஸ்டின் இது ஃபைனலாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். சரி சொல்லுங்க. கொரியோகிராஃபராக நம்ம நிறைய படங்கள், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் ஆஸ் அ டான்ஸராக நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆர்டிஸ்ட், இந்த ஒரு நபர், இவரை பார்த்தா யாருப்பா இவர் டான்ஸ் மாஸ்டருக்கே டஃப் கொடுத்து ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்து மெஸ்மரைஸ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்து யாருப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி யோசித்த ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொல்லலாம். எந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இல்லை டார்லிங், இப்போ நீங்கள் வந்து கேட்ட கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. ஓகே. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, புரியுதா? இப்போது நாங்கள் இப்போ நீங்கள் ஹீரோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு படம் ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சும்மா சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்து. இல்லை ஒரு படத்தில் ஹீரோ வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பயங்கரமாக ஆட வைப்பேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸே ஆடாமல் இருந்திருக்கலாம், மேபி ஆடி இருக்கலாம். உங்களை நான் பயங்கரமாக ஆட வைப்பேன். அதனால் நீங்கள் பயங்கரமான டான்ஸரான்னு கேட்டால் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது, எனக்கு புரியுது. செம்ம டான்ஸர் அவரை இந்த டான்ஸ் மாஸ்டர் இப்படி ஆட வச்சிருக்காரு, நல்லா ஆட வச்சிருக்காரு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்டேயுமே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க போய் கனெக்ட் ஆகும்போது இவங்களோட வைபம் அவங்களோட வைபம் சேர்ந்து தான் டாலிங் ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அதனால் நான் வந்து விஜய் சாரையோ, நான் வந்து அஜித் சாரையோ, இவங்களையோ யாரையும் நான் பிரிக்கவே விரும்பலை. எனக்குன்னு உண்மையிலேயே ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தா என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவு அந்த எஃபர்ட்ஸ் போட்டு நான் பண்ணுவேன். அது நீங்கள் அதான் சொல்ல எக்ஸாம்பிள் நீங்களே எனக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு அதேமாரி எனக்கு இப்போ ஒரு சேலஞ்சிங்காக அன்பே டயானா படத்தில் வந்து பாரி சார், ஜமா படத்தில் நீங்கள் அப்படியே ஒரு டிரான்சிஷன் பாருங்கள். அங்கே வந்து கூத்துப்பற்று சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த டான்ஸுக்கும் இப்போ அவர் ஆடி இருக்க டான்ஸுக்கும் போய் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸுங்க அது. சொல்லு, உங்களுக்கு புரியுதுங்களா? பாரி சார் அவரோட டிரான்சிஷன் ஒன்று இருக்குது இப்போ இந்த படத்தில் அன்பே டயானில் போய் பாருங்கள். எந்த அளவுக்கு என்னால் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ போட்டு அவர் ஆட வச்சுருக்கேன். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான். அதனால் அவர் பயங்கரமாக ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாது. என்கிட்ட கொடுத்த பாரி சாரை வந்து நான் பயங்கரமாக ஆட வச்சுட்டேன். ஆட வச்சுட்டேன், பயங்கரமாக காமிச்சிட்டேன். மேபி அடுத்த படத்தில் வேறு ஏதாவது ஒரு மாஸ்டர் கிடச்சி அவர் இன்னும் பயங்கரமாக ஆட ஆரம்பித்தார்னா சூப்பர்ப்பா அவர் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்தந்த மாஸ்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகி ஒரு 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 வேவ் லென்த்தில் வரும்போது தான் எனக்கு பிளாஸ்ட் ஆகுது. அதனால் இவங்க தி பெஸ்ட்டுன்னு என்னால் பிரிக்க முடியல. பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, இன்க்ளூடிங் கமல் சார் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். நான் ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்ட்டே இல்லை. நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கிட்டையுமே ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும் இவர்கிட்ட இதுதான் பெஸ்ட்டுன்னா நாங்கள் அதுதான் பண்ணுவோம். இவர் இதை பண்ணுவார். இப்போ ரஜினி சார் மோஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் எல்லாமே பிருந்தா மாஸ்டர் லெஃப்ட்டில் தான் கம்போஸ் பண்ணுவாங்க. அவர் லெஃப்ட்டில் தான் பண்ணுவார். அதனால் அவருக்கு டான்ஸ் வராதா அப்படின்லாம் கிடையாது. அவர் லெஃப்ட்டில் பண்ணுறதே அழகு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இன்க்ளூடிங் அஜித் சார் எடுத்துக்கோங்க. அவருக்கு என்ன வருமோ அதை நாங்கள் கொடுப்போம். அதை அவர் அழகாக கொடுப்பார். அழகாக அதில் வந்து இல்லை அவரை பார்க்கலாம். இந்த தருக்கு கல்யாண் மாஸ்டர் பாருங்கள் எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா விஸ்வாசம் படத்தில். அவர் மட்டும் தனியாக வேஸ்ட் ஷர்ட் போட்டு ஆடும். அதனால் அவர் பெரிய டான்ஸர்னா தெரியாது, யாருக்கும் சொல்ல தெரியாது. இல்லை அவர் ஆட மாட்டார், அவர் ஆட மாட்டாருங்க அப்படியும் கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால் நம்ம யாரையுமே இவர் பெரிய பெரிய டான்ஸரு, இவர் செம்மையாக ஆடுவார், இவர் ஓகே இப்போ தான் வராருன்னு அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டராக நீங்கள் டான்ஸராக இருக்கும் போதோ நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது கேட்டால் நான் சொல்லிடுவேன். ஓகே, ஏன்னா நான் உங்ககிட்ட வரலையே, நீ ஹீரோ ஆனால் எனக்கு என்ன, நான் உங்களுக்கு சொல்லியே கொடுக்க போகிறேன். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ நான் டான்ஸ் மாஸ்டர், நீங்கள் நாளைக்கு படம் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட வந்தாலும் உங்களை நான் பயங்கரமாக ஆட வச்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் நல்ல டான்ஸரா அப்படிலாம் இல்லை. கரெக்டா? ஓகே, கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு? இல்லை எனக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம், நீங்கள் அதான் யாரையுமே நம்ம வந்து அப்படி பெருசாக சொல்ல முடியாது இல்லைங்க. நீங்கள் பர்சனலாக என்னை வந்து மாஸ்டர் சரிங்க மாஸ்டர் நீங்கள் வந்து இப்போ மக்களுக்கு சொல்லிட்டீங்க, எனக்கும் சொல்லிட்டீங்க.
பர்சனலாக நான் உங்களை கேட்குறேன் மாஸ்டர், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? பிடிக்கும்னா நான் சொல்கிறது வந்து நீங்கள் அஸ் அ ஹீரோவாக ஒரு டான்ஸாக உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு 2 பேர் பிடிக்கும் டார்லிங். இது இப்போ வந்து இதில் கேட்டகிரியாக பிரிக்கும் போது நான் பர்சனலாக சொல்கிறேன். பர்சனலாக நமக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் க்யூட் த கோர். அவர் ஸ்டைலாகவே ஹெவியாக ஆனாலுமே அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் எனக்கு வந்து சிவான் அது அண்ணன் சொல்லி சாரி சிவா சார் அவங்களது. அப்புறம் தனு சார், இவங்க வந்து கொஞ்சம் பிடிக்கும் டார்லிங். பிடிக்கும்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால தான் இது வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன். டார்லிங் ஆஸ் எனக்கு நான் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவங்களோட சாங் இவங்களோடதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்வோம், நிறைய பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு அப்போ ஃபீல் ஆகும். இப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக நீங்கள் என்னை கேட்கும் போது தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், யாரையுமே பிரிக்க முடியாது டார்லிங். நீங்கள் இன்க்ளூடிங் உங்களை இல்லை, எனக்கு இவரை கொடுத்தாலும் ஆட வைப்பேன். அதனால் இவர் நல்ல டான்ஸரான்னு கேட்டால் இல்லை, என்கிட்ட வந்திருக்காரு என் ப்ராடக்ட்டு, நான் அழகாக அவரை செதுக்கி அவரை ஒன்று காட்டணும், அவ்வளோதான் நாளைக்கு மேட்ரு. சூப்பர் மாஸ்டர். ஸோ டீ வந்துருச்சு, டீ குடிச்சிட்டு ஓ இதில் சியர்ஸ் சரியா? தேங்க்யூ.